ரொம்ப பெரிய சேலஞ்ச் இன்னைக்கு. இவங்களெல்லாம் அமைதியாக வச்சுட்டு எப்படி பிரசங்கம் பண்ணன்னு தெரில. நீங்களாம் குட் பாய்ஸ் குட் கேர்ள்ஸ்னா பாஸ் அங்கிள் பேசுகிற வரை யாரும் என்ன செய்யக்கூடாது, பேசக்கூடாது. இடையில சத்தமாக என்ன சொல்லணும், அல்லேலூயா சொல்லணும். நீங்கள் சொல்கிறத பார்த்து அவங்களாம் வெக்கப்படணும், சரிதானே? அல்லேலூயா அப்படின்னு சொன்னால் நீங்கள் எல்லாரும் என்ன செய்யணும், சத்தமாக அல்லேலூயா சொல்லணும். வெரி குட். எப்போவுமே நீங்கள் மேலே தான் உட்காந்துருப்பாங்க. இதை மாதிரி விசேஷித்த நிகழ்வுகள் தான் என்ன செய்கிறாங்க, பிள்ளைகள் கீழே வராங்க. சில்ட்ரன் சர்ச் தான் எப்போவுமே இருக்கும். நமக்கு குட் ஃப்ரைடே ஈஸ்டருக்குலாம் சில்ட்ரன் சர்ச் கிடையாது. பிள்ளைகள் இல்லாதனால பிள்ளைகளுடைய கூட்டம் இன்னைக்கு அதிகமாக இருக்கும். ஸோ அவங்கள வந்து ஸ்டேஜில் உட்கார கர்த்தர் உங்களுக்கு வாய்ப்பு கொடுத்துருக்குறார். அல்லேலூயா. அதில் சந்தோஷமாக பிரசங்கத்தை கவனிக்கணும். அல்லேலூயா சொல்லும்போது எப்படி சொல்லணும், சத்தமாக என்ன சொல்லணும், சொல்லணும். வெரி குட். சரி, உங்கள் யாவரையும் இந்த 3வது ஆராதனைக்கு வாழ்த்தி வரவேற்கிறோம். இங்கே ஒரு சில எம்டி சேர்ஸ் இருக்குது. கொஞ்சம் நீங்கள் வந்துட்டீங்கன்னா லேட்டாக வர முன்னாடி இருக்கும். அம்மு சிஸ்டர் கொஞ்சம் நீ முன்னாடி வாங்கலாம் ப்ளீஸ். இந்த சேருக்கு வந்துருங்க. நீ உள்ள தள்ளி போயிருங்க. பின்னாடி நீ முன்னாடி வா. அப்படி அதில் உட்காருங்க. ஏன்னா நீங்கள் ஒரு சில சேர்ஸ் செட்டில் பண்ணிக்கங்க. இங்கே ஒரு ஃபியூ சேர்ஸ் இருக்குண்ணா. ஆண்டி சத்யவதி ஆண்டி உள்ளே போயிருங்க. நீங்கள் அந்த சேர் போயிருங்க. ஜோனா முன்னாடி வா. அப்படி ஜோனா, உங்களுக்கு பக்கத்தில் சேர்ஸ் ஃப்ரீயாக இல்லாமல் பார்த்துக்குங்க. ஏன்னா இன்னைக்கு ரொம்ப டிமாண்டாக இருக்கும். யாரும் லேட்டாக வந்தாங்கன்னா உட்காரக்கு வசதியாக இருக்கும். சிட் டவுன். ஹலோ, உட்காருங்க. இந்த ஐபிஎல்லாம் சியர் கேர்ள்ஸ்னு ஒரு டீம் இருப்பாங்க. நல்லா 4-6 அடித்தா என்ன செய்வாங்க, ஆடுவாங்க. இப்போ நல்லா பிரசங்கம் பண்ணும்போது இவங்கெல்லாம் எந்திரிச்சுன்னா டான்ஸ் ஆடுவாங்க. ஓகே, உட்காந்தாச்சு. அந்த எம்டி சேர்ஸ்லாம் கொஞ்சம் அப்படி ஃபில்லப், கொஞ்சம் ஃப்ரெண்டில் வந்துருங்களா ப்ளீஸ். வாலிப பிள்ளைகள் இருந்தால் இந்த சேரை நீங்கள் ஃபில்லப் பண்ணுங்க. இல்லைன்னா மெசேஜ் டைமில் உங்களுக்கு டிஸ்டர்பன்ஸாக இருக்கும். இங்கே ஒரு ஓகே. தேங்க்யூ ஃபார் கோஆப்ரேஷன். முன்னாடி வந்துட்டீங்களா எல்லாரும்? ஓகே, சரி. நமக்கு ஆண்டுடைய கிருபையினால் நமக்கு தொடர்ந்து ஜெபங்கள் நடைபெற்று வந்தது. இன்று மாலை நமக்கு ஜெபம் இருக்காது. இன்னைக்கு காலையில் நமக்கு சர்வீஸ் நடத்தியிருக்கிறோம். ஈவினிங் வந்து ஈஸ்டருக்காக கொயர் ப்ராக்டிஸ் பண்ணுவாங்க. ஸோ இன்றைக்கி நமக்கு ப்ரேயர் இருக்காது. கொயர் ப்ராக்டிஸ் நடைபெறும். கொயர் டீமில் சாலமோன் போட்டுருவாங்க. நீங்கள் இந்த டைமிங்ஸை கொஞ்சம் தயவுசெய்து கொயர் மெம்பர்ஸ் மியூசிஷியன்ஸ் ஃபாலோ பண்ணும்படி கேட்டுக்கொள்கிறோம். நாளை சரியாக 10:30 மணிக்கு நமக்கு பிடிஎம் மஹாலில் வச்சு ஒரு சின்ன ஒர்க்கும் ஒரு ப்ரேயரும் இருக்கும். நாளைக்கு மார்னிங் சர்ச்சில் இருக்காது. ஸோ ஃபாஸ்டிங் ப்ரேயர் வருகிறவர்கள் எல்லா வாலிபர்கள் எல்லாருமே நீங்கள் தயவுசெய்து ஒரு 10:30 அரௌண்ட் 10:30 நீங்கள் பிடிஎம் மஹால் வரும்படி உங்களை அன்புடன் கேட்டுக்கொள்கிறோம். பெரிய வேலை ஒன்றும் கிடையாது நமக்கு. ஏற்கனவே கார்பெட்லாம் விரித்து நீட்டாக தான் வச்சுருக்காங்க. இந்த தடவை நம்ம ஜஸ்ட்டு சேர்ஸை மட்டும் போடணும். சேர்ஸ் போடணும், சேர்ஸை துடைக்கணும். அப்புறம் கொஞ்ச நேரம் அங்கே ஜோம் பண்ணுவோம். ஏன்னா அது ஒரு மண்டபம். அதை நம்ம ப்ரிப்பேர் பண்ணி நம்ம என்ன சொல்லுவோம், சர்வீஸ்க்காக கத்துறதை நம்ம ஆயத்தப்படுத்தும்படி நம்ம ஜோம் பண்ணுவோம். ஆகவே நீங்கள் ஜெபிக்க விரும்புகிறவர்கள், உதவி செய்ய விரும்புகிறவர்கள் நீங்கள் சரியாக 10:30 மணிக்கு பிடிஎம் மஹால் வரும்படி கேட்டுக்கொள்கிறோம். மாலை 6:30 மணிக்கு, நாளை மாலை 6:30 மணிக்கு நமக்கு ஃபைனல் டே ப்ரேயர் சர்ச்சில் வச்சு நடைபெறும். டைமிங்ஸை கவனிங்க. டுமாரோ ஈவினிங் at 6:30 we'll have ஃபைனல் டே ப்ரேயர். நல்ல டைம் எடுத்து ஒர்ஷிப் பண்ணுவோம், ஜோம் பண்ணுவோம். அவங்க நீங்கள் எல்லாரும் அந்த இதுவரை வராதவர்கள் எல்லாரும், வர வாய்ப்பு இல்லாதவர்கள், வர முடியாதவர்கள் எல்லாரும் நாளையை பயன்படுத்தி கொள்ளும்படி உங்களை கேட்டுக்கொள்கிறோம். சண்டே காலையில் 6 மணிக்கு நமக்கு கம்பைன் சர்வீஸ். என்ன ஒரே சர்வீஸ் தான், 3 சர்வீஸ் கிடையாது. தமிழ், இங்கிலீஷ் எல்லாம், ஹிந்தி எல்லாம் மிக்ஸ் பண்ணி நம்ம நடத்துகிறோம். ஸோ அதில் காலை 6 மணி முதல் 8 மணி வரை நமக்கு நடைபெறும். அதற்கு பின்பு நமக்கு ஃபெல்லோஷிப் பிரேக்ஃபாஸ்ட் இருக்கும். அவங்க நீங்கள் ஆயத்தமாக வாருங்கள். எல்லோருடைய ஐக்கியப்படும். இன்னொரு சர்வீஸ் நீங்கள் ஒருவேளை ரெகுலராக 3rd சர்வீஸ் வந்துட்டு இருப்பீங்க. ஃபர்ஸ்ட் சர்வீஸ் வர்ற உங்களுக்கு யாருன்னு தெரியாது. இங்கிலீஷ் சர்வீஸ் வர்ற க்ரௌடு உங்களுக்கு பார்த்தே இருக்க மாட்டீங்க. எல்லாம் நிறைய புது ஆட்களை கர்த்தர் நமக்கு தருகிறார். ஸோ இவங்க எல்லாரையும் சந்திக்க, அவர்களோடு கூட பழக கர்த்தர் நமக்கு ஒரு வாய்ப்பு வருகிறார். நீங்கள் அதை பயன்படுத்தி கொள்ளும்படி உங்களை அன்புடன் கேட்டுக்கொள்கிறோம். அல்லேலூயா. இந்த பக்கத்தில் வேலை நடந்து கொண்டிருக்கிறது. அதற்காக நீங்கள் தொடர்ந்து ஜெபம் பண்ணுங்கள். பெரிய இடத்திற்காக ஜெபித்து கொண்டிருக்கிறோம். கர்த்தர் சீக்கிரமாக என்ன செய்வார், ஆண்டவர் வாய்க்க பண்ணுவார். அதை குறித்த தவறான எண்ணங்கள் உங்களுக்கு வர வேண்டாம். ஏன்னா ஒரு சிலர் வந்து ஏன் அவ்வளோ தூரம் போகிறாங்க அப்படி, அதாவது இந்த சர்ச்சு இருக்கும். பெரிய இடம் நம்ம எப்போ வாங்குறோமோன்னு எனக்கு தெரியல. ஜெபம் பண்ணுறோம், இடங்களை பார்க்குறோம். த காட்ஸ் பர்ஃபெக்ட் டைம்னு ஒன்று இருக்குது. அது இந்த வருஷமா அடுத்த வருஷமா எனக்கு தெரியாது. ஆனால் நம்ம ஜெபம் பண்ண வேண்டியது நம்முடைய கடமை. இந்த காட்ஸ் பர்ஃபெக்ட் டைமில் நமக்கு பணங்களை தருவார், இடங்களை கர்த்தர் நமக்கு தருவார். அல்லது மெயின் ரோட்டில் பெரிய மினிமம் 1 ஏக்கர், குறைஞ்சது 1 ஏக்கர் வேணும்னு சொல்லி ஜெபம் பண்ணுறோம். கூட கர்த்தர் என்ன செய்யலாம்,
ஆண்டவர் நமக்கு தரலாம். ஸோ இந்த இடம் கடைசி வரை இருக்கும். இயேசு கிறிஸ்து வருகிற வரை இந்த இடம் இருக்கும். போங்க, இதுக்கு மேலே என்ன சொல்றது? என்ன, இயேசு கிறிஸ்து வந்து விட்டு போனதுக்கு அப்புறமும் இந்த இடம் இருக்கும், ஆனால் நாம் இருக்க மாட்டோம். ஆகவே இயேசு கிறிஸ்து வருகிற வரை இந்த இடத்தை பயன்படுத்துவோம். இங்கே ஒரு சர்வீஸ் நடக்கும். இங்கே ஒரு நம்ம எந்த இடத்துக்கு போனாலும் இங்கே ஒரு தமிழ் ஆராதனை நடக்கும், ஒரு ஆங்கில ஆராதனை நடக்கும், புது இடத்துலையும் நடக்கும். நீங்கள் என்னமோ நாளைக்கே இடம் வாங்கி நாளை கழிச்சு போகலை. நம்ம இன்னும் சில பேர் வந்து இந்த இடத்த ஏதோ கொடுக்க போகிறாங்க அப்படின்னு சொல்லியிருக்கீங்க. அப்படிலாம் கொடுக்க மாட்டோம். இது வந்து ஏன் இடம் கிடையாது, அசம்பிளிஸ் ஆஃப் காட் இடம். நான் நினச்சாலும் கொடுக்க முடியாது, நீங்கள் நினச்சாலும் கொடுக்க முடியாது. இதெல்லாம் அசம்பிளிஸ் ஆஃப் காட் இடம். ஆகவே இயேசு வருகிற வரை இந்த இடத்துல ஊழியம் நடக்கும். நமக்கு இடப்பற்றாக்குறை, கார் பார்க்கிங் ப்ராப்ளம், வெளியே போனீங்கன்னா நீங்கள் ஈஸியாக வந்து உட்காந்துறீங்க, வெளியே பெரிய ப்ராப்ளம். இந்த பார்க்கிங் ப்ராப்ளம் வந்து ஒரு பெரிய ப்ராப்ளம். நமக்கு ஆண்டோடைய கிருபையினால இதுவரை நமக்கு இந்த ஏரியாவில் பிரச்சனை வரல. இன்னும் சில கார்ஸ் வந்தால் நமக்கு கூட இடம் கிடையாது, தெருக்கள் எல்லாம் சுற்றி நிப்பாட்டப்பட்டிருக்கிறது. ஸோ ஆண்டவர் நல்ல தீவிரமாக ஜெபம் பண்ணுங்க. நம்முடைய ஜெபங்களை கேட்டு கர்த்தர் ஒரு பெரிய இடங்களை என்ன செய்வார், ஆண்டவர் நமக்கு தருவார். ஹல்லேலூயா. சரி, இந்த நாள் ஒரு விசேஷித்தமான நாள். எத்தனை பேர் விசுவாசிக்கிறாத? கிறிஸ்தவர்கள் சோகமாக இருக்க வேண்டிய ஒரு நாள் அல்ல, நாம் சந்தோஷப்பட வேண்டிய ஒரு நாள். ஹல்லேலூயா. இந்த குட் ஃப்ரைடே அன்று சொன்னால் ரொம்ப சோகமா இருக்கணும், இயேசு இறந்து விட்டார், அதை நினைவு கூறணும் என்கிற ஒரு பாரம்பரியம் திருச்சபையில் உண்டு, தவறு கிடையாது. ஆனால் உண்மை சொல்ல போனால் சபை சரித்திரத்திலே பொறிக்கப்பட வேண்டிய ஒரு நாள் இந்த நாள். இந்த நாள் இல்லை என்று சொன்னால் சபைகள் இல்லை. இந்த சிலுவையை ஒவ்வொரு குழுவும் அல்லது ஒவ்வொரு மனிதர்களும் ஒவ்வொரு கண்ணோட்டத்தில் என்ன செய்தார்கள், அணுகினார்கள். யூதர்களை பொறுத்தவரை சிலுவை என்பது கற்பனையிலும் செய்ய முடியாத ஒன்று. மேசியா ராஜாவாகத்தான் வருவாரே ஒழிய சிலுவையில் ஒரு நாளும் என்ன செய்ய மாட்டார், மரிக்க மாட்டார். ஆகவே தான் இன்று வரை யூதர்கள் யூதர்களில் ஒரு பிரிவினர் இயேசுவை மேசியாவாக ஏற்றுக்கொள்ளவில்லை. அன்இமேஜினபிள் சிம்பிள். அக்கார்டிங் டு ஜூஸ், கிராஸ் இஸ் தி அன்இமேஜினபிள் சிம்பிள். கிரேக்கர்களை பொறுத்தவரை, ஞானிகளான கிரேக்கர்கள், தத்துவ மேதைகள், அவர்களை பொறுத்தவரை சிலுவை என்பது ஒரு முட்டாள்தனமான ஒன்று. இட்ஸ் a symbol of foolishness. ஒரு கடவுள் மனிதனாக வருவார், சிலுவையிலே மரிப்பார் என்பது அது முட்டாள்தனமானது என்பது கிரேக்க கலாச்சாரம் ஆணித்தரமாக இன்றைக்கு வரை என்ன செய்கிறது, நம்புகிறது. அரசாங்கத்தில் நிர்வாகத்தில் வலிமை பெற்றிருந்த ரோம சாம்ராஜ்யம், அவர்களுக்கு சிலுவை என்பது கொடிய குற்றவாளிகளை கொலை செய்கிற ஒரு இடம், a place to execute worst criminals. அந்த நாட்டில் உயர்ந்தபட்ச தண்டனை சிலுவையிலே மரித்து கொலை செய்வது, அதுதான் அவர்களை ரோமர்களை பொறுத்தவரை. ஆனால் அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்லுகிறார், நமக்கோ சிலுவை அது பலனை கொடுக்கிற ஒன்றாய் காணப்படுகிறது. கிராஸ் இஸ் த பவர் ஆஃப் அவர் காட். சிலுவை என்பது நமக்கு ஒரு வல்லமை என்ன செய்கிறது, கொண்டு விடுகிறது. கெட்டு போகிறவர்களுக்கு அது பைத்தியமாக இருக்கிறது, நமக்கோ சிலுவை தேவ பலனாய் காணப்படுகிறது. இந்த சிலுவை என்பது கிறிஸ்தவ மார்க்கத்தின் மையம். It is the axle of Christianity. இந்த மையத்தை, இந்த அச்சை உருவி விட்டால் கிறிஸ்தவம் என்கிற வண்டி என்ன செய்யாது, ஓடாது. ஆகவே தான் ஆண்டவர் சிலுவையை அவர் அதிகமாக என்ன செய்தார், பிரதானப்படுத்தினார். சிலுவையை நாமும் பிரதானப்படுத்த நாம் கடமைப்பட்டிருக்கிறோம். ஜான் ஸ்டார்ட் என்று சொல்லக்கூடிய ஒரு புகழ்பெற்ற ஒரு எழுத்தாளரும் பிரசங்கியருமான ஒரு தேவ மனிதர், அவர் சொல்லுகிறார், before we can begin to see the cross as something done for us, we have to see it as something done by us. நமக்காக ஏதோ ஒன்று செய்யப்பட்டது சிலுவை என்கிற பார்வையை பார்ப்பதற்கு முன்பாக என்னால் ஏற்படுத்தப்பட்ட ஒன்றுதான் சிலுவை என்பதை ஒரு கிறிஸ்தவன் என்ன செய்ய வேண்டும், உணர வேண்டும். பாவமே இல்லாத அவர் நம்முடைய பாவங்களுக்காக சிலுவையிலே பலியானார். அல்லேலூயா. சோ ஒவ்வொரு கிறிஸ்தவனும் நினைக்க வேண்டியது, என்னுடைய பாவம், என்னுடைய மீறுதல், என்னுடைய அக்கிரமங்களுக்காக நான் மரிக்க வேண்டிய இடத்திலே எனக்காக பாவமே இல்லாத அவர் என்ன செய்தார், அவர் எனக்காக பலியானார். அதுதான் சிலுவை. ஒரு ஆமீன் சொல்லி சொல்லலாமா? இந்த எத்தனையோ செய்திகளை கேட்டிருப்போம், நிறைய குட் ஃப்ரைடே சர்வீஸ் வந்திருக்கிறோம், நிறைய செய்திகளை கேட்டிருக்கிறோம், நாங்கள் நிறைய பிரசங்கம் பண்ணியிருக்கிறோம். இந்த காலை வேளையிலே ஆண்டவரே என்ன வார்த்தை கொடுக்க வேண்டும் என்று நான் ஜெபித்த பொழுது கர்த்தர் எனக்கு உணர்த்தின ஒரே ஒரு வார்த்தை, அதை மையமாக வைத்துதான் நாம் என்ன செய்ய போகிறோம், நாம் ஜெபிக்க போகிறோம். நாம் செய்தியை நாம் கவனித்து கொஞ்சம் ஜெபிக்க போகிறோம். எல்லாரும் வேத புஸ்தகத்தை மத்தேயு 26க்கு நேராக திருப்பி வைத்துக் கொள்ளுங்கள். மேத்யூ 26 நீங்கள் திருப்பி வைத்துக் கொள்ளுங்கள். 39ஆம் வசனத்தையும்
42 நாம் வாசிக்க கேட்போம். 39ஆம் வசனத்தையும் 42 வாசிக்க கேட்போம். சற்று அப்புறம் போய் முகங்குப்புற விழுந்து, என் பிதாவே, இந்த பாத்திரம் என்னை விட்டு நீங்க கூடுமானால் நீங்கும்படி செய்யும். ஆகிலும் என் சித்தத்தின்படி அல்ல, உம்முடைய சித்தத்தின்படியே ஆக கடவது என்று ஜெபம் பண்ணினார். ஆகிலும் என் சித்தத்தின்படி அல்ல, உம்முடைய சித்தத்தின்படியே ஆக கடவுது. 42. அவர் மறுபடியும் 2ஆம் தரம் போய், என் பிதாவே, இந்த பாத்திரத்தில் நான் பானம் பண்ணினால் ஒழிய இது என்னை விட்டு நீங்க கூடாதாகில் உம்முடைய சித்தத்தின்படி ஆக கடவுது, உம்முடைய சித்தத்தின்படி ஆக கடவுது என்று ஜெபம் பண்ணினார். 3 முறை, 3ஆவது தடவை அந்த வார்த்தைகள் பதிவு செய்யப்படவில்லை. 3ஆம் முறையும் போய் அப்படியே ஜெபித்தார் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. என் சித்தத்தின்படி அல்ல, உம் சித்தத்தின்படி ஆக கடவுது. நாட் வாட் ஐ வாண்ட், பட் வாட் யூ வாண்ட். நீர் என்ன விரும்புகிறீரோ அதை எனக்கு செய்தரலும். இதுதான் இந்த காலவேளையில நாம் என்ன செய்ய போகிறோம், கவனிக்க போகிறோம். இந்த குட் ஃப்ரைடே நமக்கு கொடுக்கிற ஒரு செய்தி, எளிமையான செய்தி என்னவென்று சொன்னால், நம்முடைய சித்தம் அல்ல, அவருடைய சித்தம் நம்முடைய வாழ்க்கையிலே நிறைவேற வேண்டும். ஒப்பு கொடுக்கிற எல்லாரும் கரங்களை ஆமீன் சொல்லி சொல்லலாமா? அதே தான் இயேசு கிறிஸ்து சிலுவையிலே செய்து முடித்தார். அவருக்கு 12 சீஷர்கள் இருந்தார்கள். அவர் என்ன செய்தார்? 9 பேர் ஒரு கூட்டத்தை பார்த்து சொன்னார், நீங்கள் இங்கே உட்கார்ந்திருங்கள். 36 வருஷத்துக்கு கடைசி பகுதியில் சொல்லப்பட்டிருக்கிறது, நீங்கள் இங்கே உட்கார்ந்திருங்கள் என்று சொல்லி பேதுருவையும் யோவானையும் யாக்கோபையும் அழைத்து கொண்டு போனார். நல்ல கவனிங்க, நேத்து பெரிய வெள்ளிக்கிழமை அல்லது நம்ம லாங்குவேஜில் ஹீலிங் சர்வீஸ், இந்த வாரம் ஃபுல்லாவே சிலுவை குறித்த சின்ன ஷார்ட் டிவோஷன் திங்கள்ல இருந்து நான் கொடுத்துட்டே வந்தேன். நேற்று நம்ம தியானித்தோம், 12 பேரில் 9 பேரை உட்கார வைத்தார். நீங்க இங்க உட்கார்ந்து நல்லா ஜெபம் பண்ணுங்க அப்படின்னு சொன்னாரா? சொல்ல, இங்கே உட்கார்ந்துருங்கள் அப்படின்னு சொல்லிட்டாரு. ஆனா 3 பேரை கூட்டு போய் என்ன சொன்னார்? நீங்கள் என்னோடு கூட 1 மணி நேரமாவது விழித்திருக்க கூடாதா? என் இருதயம் வியாகுலப்படுகிறது என்று சொல்லி ஆண்டவர் சொன்னதை பார்க்கிறோம். ஆண்டவருடைய கணக்குப்படி 25% தான் ஜெபிக்கிறவர்கள், அவருடைய சீஷர்கள். அவர் டீம்ல இருந்த 12 பேர்ல 9 பேரை அவரால் கெத்செமனே தோட்டத்திற்கு கொண்டு போக முடியவில்லை. கொண்டு போனால் அவர்கள் ஜெபங்களை கெடுத்து விடுகிறார். ஒருவேளை என்ன நினைத்தவரோ தெரியவில்லை. அவர்கள் பாரப்பட்டு இருதயத்தை ஊற்றி ஜெபித்து பழக்கம் இல்லாதவர்கள் என்பதினாலே இங்கே உட்கார்ந்திருங்கள் என்று அவர்கள் என்ன செய்து விட்டார்? உட்கார வைத்து விட்டார். நம்ம இந்த வாழ்க்கையில ஒரு காரியத்தை கண்டுபிடிக்க வேண்டும். 25% தான் ஜெபிக்கிறவர்கள் என்று சொல்லுகிறதை போல 25% தான் சித்தம் செய்து பழக்கப்பட்டவர்கள். 25% தான் ஆண்டவரே என்னுடைய விருப்பம் அல்ல, உம்முடைய விருப்பம் நிறைவேறட்டும் என்று அர்ப்பணித்து வாழ்கிறவர்கள். ஆண்டவர் அந்த கூட்டத்தில் இருக்கிற கிருபைகளை நமக்கு தருவாராக. கரங்களுத்து ஆமீன் சொல்லி சொல்லுவோம். ஆண்டவரே, எங்களுடைய விருப்பம் அல்ல, உம்முடைய சித்தம் எங்கள் வாழ்க்கையில நிறைவேறட்டும். ஒரு எளிமையாக 3 காரியங்களை மாத்திரம், இந்த சித்தம் சம்பந்தப்பட்ட ஒரு காரியத்தை இந்த பெரிய வெள்ளிக்கிழமை நாம் கவனிக்க போகிறோம். எபேசியர் 5:17 வாசிங்க. எபேசியர் 5:17. நீங்கள் மதியற்றவர்களாக இராமல் கர்த்தருடைய சித்தம் இன்னதென்று உணர்ந்து கொள்ளுங்கள். கர்த்தருடைய சித்தம் இன்னதென்று உணர்ந்து கொள்ளுங்கள் என்று அப்போஸ்தலன் பவுல் மூலமாய் சொல்லப்பட்டிருக்கிறது. Therefore don't be foolish but understand what the will of God is. முதலாவது ஒரு வார்த்தை நான் சொல்ல விரும்புகிறேன். discern the will of God. கர்த்தருடைய சித்தத்தை அறிந்து கொள்ளுங்கள். அதுதான் இந்த குட் ஃப்ரைடே நமக்கு சொல்லுகிற முதலாவது வார்த்தை. ஏன் இதை நாம் சொல்லுகிறோம்? இயேசு சித்தத்தை அறிந்தார். அவருடைய பிறப்பில் இருந்து உயிர்த்தெழுந்து பரமேறி போகிற வரை அவர் தெளிவாக சொன்னார், நான் என் பிதாவின் சித்தத்தை எப்பொழுதும் செய்கிறபடியினால் அவர் என்னை தனியே இருக்க விடுகிறதில்லை என்று சொல்லி சொன்னார். அவருடைய பிறப்பு, அவருடைய ஊழியம், அவருடைய சிலுவை பாடுகள், அவருடைய மரணம், அவருடைய உயிர்த்தெழுதல், அவருடைய பரமேறுதல் எல்லாமே தேவ சித்தத்தின்படி என்ன செய்தது? நடந்தது என்பதை நாம் விளங்கிக் கொள்கிறோம். இயேசு கிறிஸ்து இந்த பாத்திரம் என்னை விட்டு நீங்க கூடுமானால் என்று ஜெபித்தது சிலுவையை விட்டு வெளியே வர வேண்டும் என்று அவர் ஜெபிக்கவில்லை. நன்றாக விளங்கிக் கொள்ள வேண்டும். ஜீசஸ் never tried to escape the cross. சிலுவையிலிருந்து நான் எப்படியாவது ஓடிவிட வேண்டும் என்று அவர் ஒரு நாளும் என்ன செய்யவில்லை, யோசிக்கவில்லை. அந்த ஜெபத்தினுடைய அர்த்தம் என்னவென்று சொன்னால், ஆண்டவரே, இன்று இரவு நாளையும் எனக்கு கொடுமையான பாடுகள் இருக்கிறது, அழுத்தங்கள் இருக்கிறது, சரீர பிரகாரமான வேதனை இருக்கிறது, தனிமை இருக்கிறது, மன அழுத்தம் இருக்க போகிறது.
நம்பின சீசல் எல்லாரும் விட்டு விட்டு ஓடி போகிற ஒரு சூழ்நிலை வரப்போகிறது. இவைகளை கடந்து வருகிற கிருபைகளை எனக்கு நீ தாரும் ஆண்டவரே, என்னை பலப்படுத்தும் என்று சொல்லி ஆண்டவர் என்ன செய்தாராம்? அவர் ஜெபித்தார் என்பதை நாம் விளங்கிக் கொள்ள வேண்டும். முதலாவதாக சித்தத்தை கண்டுபிடிக்க வேண்டும். டிசர்ன் தி வில் ஆஃப் காட். 2 வகையான சித்தம் உண்டு. ஒன்று பரிபூரணமான சித்தம், பெர்ஃபெக்ட் வில். ரெண்டாவது பெர்மிசிவ், அனுமதி சித்தம். உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் நிறைய பேருக்கு. என் தாயின் கற்பத்தில் நான் உருவாவதற்கு முன்னமே அவருடைய எலும்புகள் என்னை கண்டது. என்ன மாத்தி சொல்றேன்னா? கரெக்டா தானே சொல்லியிருக்கிறேன். என் தாயின் கற்பத்தில் நான் உருவாவதற்கு முன்னமே அவர் என்ன செய்தாரா? பிஃபோர் ஐ வாஸ் ஃபார்ம்டு இன் மை மதர்ஸ் வூம் யூ சா மை போன்ஸ், யூ சா மீ. என்ன பார்த்தார். மெடிக்கல் ஃபீல்ட் நிறைய பேர் இருக்கிறீங்க. எலும்பு எத்தனை மாசத்துல வரும்? போன்ஸ்லாம் இப்படி பப்ளிக்ல கேட்டால் எப்படி சொல்ல முடியும்னா? சொல்லுங்க, டாக்டர்ஸ் நர்சஸ்லாம் சொல்லுங்க, எலும்பு எப்போ வரும்? எத்தனை மாசம்? ஒரு அப்ராக்சிமேட்டா சொல்லுங்க. 4 months, 6 months, 2 months, 3 monthsல வந்துடும். ஓகே, 3 monthsல வந்துடும். 3 monthsல வருது. ஸ்கேன் பண்ணும்போது எப்போ தெரியும் உங்களுக்கு? ஸ்கேன் பண்ணும்போது டாக்டருக்கு தெரிஞ்சிடும், ரேடியாலஜிஸ்டுக்கு தெரிஞ்சிடும். ஓகே, இது பாய், இது கேர்ள் தெரியும். நம்மள்ட்ட என்ன செய்ய மாட்டாங்க, சொல்ல மாட்டாங்க. நம்ம பக்கம் ஸ்க்ரீனை திருப்பி காமிச்சாலும் நமக்கு ஒன்றும் தெரியாது. அது அப்படியே என்ன செஞ்சுட்டே தான் இருக்கும், போயிட்டே தான் இருக்கும். நீங்கள் கண்டுபிடிக்க முடியாது. சரி, அது ஒரு பக்கம் இருக்கட்டும். 3வது மாசத்துல தான் எலும்பு அப்படியே கொஞ்சம் வளர ஆரம்பிக்குது. ஆனால் இந்த கரு அப்படின்னு ஒன்று ஒரு ஸ்டேட்டஸ் இருக்கு பாருங்க, அது உருவாகுதுல தாயின் கற்பத்தில். அதுக்கு முன்னாடியே நம்மளை பார்த்துட்டார் அவர். ஹல்லேலூயா. அவர் எவ்வளோ பெரிய ஸ்கேன் வச்சிருக்காரு பாருங்க. அவர் ஸ்கேனு உலகத்தில் எங்கேயுமே கிடையாது. கரு உண்டானதுக்கு அப்புறம் தான் நம்ம மெடிக்கல் சயின்ஸ் ஸ்கேன் பார்ப்பாங்க மெடிக்கல் டாக்டர்ஸ்ல. ஆனால் அவர் வச்சிருக்க ஸ்கேனு உண்டாகிறதுக்கு முன்னாடியே பார்த்துட்டார். நான் கருப்பா, சுகப்பா, ஹைட்டா, குட்டையா, முடி கருப்பா இருக்கா, முடி வெள்ளையா இருக்கா, சுருண்டு இருக்கா, நீளமா இருக்கா, பல்லு வெளியே வந்திருக்கா, உள்ள இருக்கா, என்ன இதெல்லாம் நீங்க கவலைப்படாது. இதெல்லாம் அவர் டிசைன் பண்ணி வச்சிருக்காரு. நீங்க ரொம்ப கஷ்டப்பட்டு அதெல்லாம் என்ன செய்ய வேண்டாம். பிளாஸ்டிக் சர்ஜரின்னு ஒரு பெரிய டிபார்ட்மெண்ட் இருக்கு மெடிக்கல் சயின்ஸ்ல. நீங்க நோக்கத்தை உணர்ந்தீங்கன்னா அந்த டிபார்ட்மெண்ட் இழுத்து மூடிடலாம். என்ன, ஏன்னா கர்த்தர் என்ன அப்படிதான் என்ன செஞ்சிருக்காரு. என்ன கட்டையா படைச்சிட்டாரு, என்ன ரொம்ப ஹைட் ஆக்கிட்டாரு, என்ன கருப்பா போட்டாரு ஆண்டவர், எனக்கு முடியே இல்லாம பண்ணிட்டாரு. ஏன்னா அவர் இல்லாம பண்றது வர நம்மளே பண்றது வர சில வகையில் இருக்கு. என்ன, எனக்கு கண்ணு சரியா தெரிய மாட்டேங்குது, அது இல்லை. எதை நீங்க பயப்பட வேண்டாம். ஏன்னா ஐ வாஸ் பார்ன் வித் அ பர்பஸ். நான் ஒரு நோக்கத்தோடு இந்த உலகத்தில் பிறந்திருக்கிறேன். எத்தனை பேர் சொல்ல முடியும்? நம்முடைய எல்லா பிறப்புக்கும் என்ன இருக்கிறது? நோக்கத்தை கர்த்தர் வைத்திருக்கிறார். அந்த நோக்கத்தை விட்டு விட்டா பூர்ண சித்தம். நீங்க என்ன படிக்கணும், யாரை கல்யாணம் பண்ணணும், எந்த ஊருக்கு போகணும், இதெல்லாம் அவர் பிளான் பண்ணி வச்சிருக்கிறார். நீங்க தான் அதை விட்டுட்டு போறீங்க. நீங்கன்னா நம்மளை சொல்றேன், உங்களை திட்டல, என்னை சேர்த்தா சொல்றேன். அவர் உங்களுக்கு ஒரு திட்டம் வச்சு, அவர் நீங்க பிஎஸ்சி பிசிக்ஸ் படிச்சு, எம்எஸ்சி பிசிக்ஸ் படிச்சு, பிஹெச்டி படிச்சு ப்ரொஃபஸர் வச்சிருப்பாரு. நீங்க 4 தடவை நீட் எழுதி டாக்டர் ஆயிருப்பீங்க. என்ன, அப்ப என்ன ஆயிருக்கோங்க? திட்டம் என்ன செஞ்சிருக்கோம்? உங்களால சக்சஸ்ஃபுல், நான் எக்ஸாம்பிளுக்கு சொல்றேன், சக்சஸ்ஃபுல் டாக்டரா இருக்க முடியாது. ஏன்? உங்க திட்டம் கர்த்தர் வேற வச்சிருந்தார். உங்களுக்கு பிரச்சனை வந்துட்டே இருக்கும், ஒரு வேலை நிம்மதி இல்லாம இருக்கும். அதுக்காக நீங்க வேலை நிம்மதி இல்லாம தொழிலை மாத்துங்க நான் சொல்லல. தேவ திட்டம் ஒன்று, யாரை கல்யாணம் பண்ணணும் ஒன்று வச்சிருக்கிறாரு. நீங்க நல்ல ஜோம் பண்ணீங்கன்னா கரெக்டா அந்த ஆளை என்ன செய்வாரு, கொண்டுருவாரு. நீங்க அவசரப்பட்டு நீங்களே ஒரு ஆளை சூஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னா பிறகு வாழ்க்கை ஃபுல்லா என்ன செய்ய வேண்டியது இருக்கும். பிறகு அவன் புலம்புன, ஐயோ யாருக்கு வேதனை, யாருக்கு துக்கம், யாருக்கு ரத்தம் கலங்கின கண்கள், என் போதகரை சொல்லாமல் பேச்சை கேளாமல் சபைக்குள்ளும் சங்கத்துக்குள்ளும் ஏற கொஞ்சம் குறைய ஞானி சொல்றாரு. இதெல்லாம் எப்போ புலம்ப வேண்டியது இருக்கும்? அனுமதி சித்தத்தில் போக வேண்டியது. இப்போ பிள்ளைகள் குட்டிஸ்லாம் இருக்காங்க, கடை கூட்டு போறோம். இப்ப இருக்கிற கடைகள்லாம் எப்படி இருக்குது? நம்ம எடுக்கிற மாதிரி இருக்கு. அதான் இன்னைக்குள்ள ஷாப்பிங். முன்னாடி ஏதோ ஒரு கடை, அந்த கடையில் வெளியே நின்று அண்ணாச்சி உள்ள உட்காந்துருப்பாரு, அவர்கிட்ட சொல்லி லிஸ்ட்டை எடுத்துருவாரு, நீங்க உள்ள போக முடியாது. இன்னைக்கு எப்படி இருக்கு? அப்படியே நீங்க 2-3 ஃப்ளோர் அப்படியே நீங்க என்ன செய்யலாம். வெள்ளூர்ல ரொம்ப கிடையாது, பெரிய பெங்களூர், சென்னைலாம் பெரிய பெரிய சிட்டி, லூலு மால் அப்படின்னா டி மார்ட் எல்லாமே வச்சிருக்கிறான், பெரிய பெரிய நிறைய ஃப்ளோர்ஸ் வச்சிருக்கான். அப்படியே சுத்தி வரலாம். நீங்களாம் என்ன பண்ணுவாங்க? இவங்க போய் சாக்லேட் எடுப்பாங்க, ஃப்ரிட்ஜை திறந்து என்ன செய்வாங்க, ஒரு ஜூஸ் எடுப்பாங்க. அப்ப அப்பா சொல்லுவாரு, உனக்கு ஜூஸ் கிடையாது, உனக்கு சளி பிடிச்சிருக்கு. உடனே பிள்ளைகள் என்ன செய்யும்? ஓகே டாடி அப்படின்னா சொல்லும்.
உடனே அந்த அந்த ஃப்ரிட்ஜை உடைக்கும், அப்படி குத்தும். அங்க இருக்க பாட்டில் தூக்கி என்ன செய்யும், ஓடும். ஓடி போய் பில் கவுண்டர் இருக்க கம்ப்யூட்டர் தள்ள ஓடும். என்ன அங்க எல்லாம் வரிசையை அடுக்கி வச்சிருப்பான். பார்த்து நீங்களும் உங்களெல்லாம் சொல்லாமா, நீங்களும் நல்ல பிள்ளைகள், இவங்க நம்மளை திரும்பி பார்க்குறாங்க. என்ன அவ்வளோ உங்களுக்கு சொல்லி கொடுத்த மாதிரி ஆயிடக்கூடாதுன்னா, நீங்கள் பண்ணுறதான் சொல்ல. நானும் 2 பிள்ளைகளை பற்றி வளர்த்துருக்கிறேன். உடனே நம்ம என்ன செய்வோம், அங்கே கடையில் உள்ளவங்களாம் நம்ம ஒரு மாதிரி பார்ப்பாங்க. என்ன சரி, நம்ம அசிங்கப்பட்டு என்ன செய்வோம், ஒரு ஜூஸ் பாட்டில் எடுத்து கையில் கொடுத்துருவோம். அதை பில் போட்டதுக்கு அப்புறம் குடின்னு சொல்ற அளவு கூட அதுக்கு பொறுமை இருக்காது. அப்படிதானே? செலவழிக்கு நம்மளே போய் அந்த ஜூஸை மட்டும் பில் போட்டுட்டு வந்து அது கையில கொடுத்ததுக்கு அப்புறம் தான் நம்ம நிம்மதியா பொருள் என்ன செய்ய முடியும். இருக்கா? சின்ன பிள்ளைகளை வளர்த்தவங்களுக்குலாம் அந்த அனுபவம் என்ன செய்யும், கண்டிப்பா இருக்கும். அதான் பிள்ளைகள். இப்போ இந்த சாக்லேட் அல்லது இந்த ஜூஸ் வந்து விரும்பி வாங்கி கொடுத்தோமா, வழியெல்லாம் வாங்கி கொடுத்தோமா? வழியெல்லாம் வாங்கி கொடுத்தோம். அதுக்கு பேர் தான் அனுமதி சித்தம். சரிதானே? வழி ஆண்டவர் பார்க்கற, உனக்கு இது என் திட்டம் கிடையாதுப்பா, இந்த காலேஜ் என் திட்டம் கிடையாது, இந்த கணவர் இந்த மனைவி என் திட்டம் கிடையாது, இந்த ஊரு என் திட்டம் கிடையாது, இதை நீ இப்ப அழுது உடைக்க போய் சண்டை போட்டு நீ வாங்கி இருக்கிற, நல்லா தெரிஞ்சுக்கோ, யூ வில் ஃபேஸ் த கான்சிக்வன்சஸ். நாளைக்கு வந்து ஏன்ட்ட நீ என்ன செய்யக்கூடாது, அழக்கூடாது. அதனாலதான் சில பிரச்சனைகள் மாறாமல் இருக்கிறது. ஏன் மாறாமல் இருக்கிறது? அவைகள் நாம் தேடிக்கொண்டவைகள். ஒரு கிறிஸ்தவ நல்லா விசுவாசிக்கிறோம், ஆண்டவரே எங்க வாழ்க்கையில, எங்க பிள்ளைகளுடைய வாழ்க்கையில உம்ம சித்தம் மாத்திரம் தான் நிறைவேற வேண்டும். விசுவாசிகள் எல்லாரும் ஆமீன் சொல்லி சொல்லலாமா? சரி, அவருடைய சித்தத்தை எப்படி கண்டுபிடிப்பது? How to identify the will of God. பைபிள்ல நிறைய காரணங்கள் இருக்கு. நான் வேகமா சில காரணங்களை சொல்லிடுறேன். 119 105 வாசிங்க. உம்முடைய வசனம் என் கால்களுக்கு தீபமும், என் கால்களுக்கு தீபமும், என் பாதைக்கு வெளிச்சமாய் இருக்கிறது. என் பாதைக்கு வெளிச்சமாய் இருக்கிறது. சங்கீதக்காரன் சொல்றாரு, ஆண்டவரே உம்முடைய சித்தத்தை எப்படி கண்டுபிடிப்பது என்று நான் யோசித்துக் கொண்டிருந்த பொழுது நீர் எனக்கு வெளிப்படுத்தி இருக்கிறீர். உம்முடைய வசனம் என் கால்களுக்கு தீபமும் என் பாதைக்கு என்னதாக இருக்கிறது, வெளிச்சமாக இருக்கிறது. உண்மையாக கிரமமாக சீரியஸ்லி அண்ட் சிஸ்டமேட்டிக்கலி ரீட் அண்ட் மெடிடேட் த வேர்ட் ஆஃப் காட் டு நோ த வில். சித்தம் தெரியணுமா? ரொம்ப சிம்பிள். கிரமமாக பைபிளை வாசிக்கணும். ரெகுலரா வாசிக்கிறவங்கள்ட்ட தான் கர்த்தர் பேசுறாரு ஒழிய திடீரென வாசிக்கிறவங்க கர்த்தர் என்ன செய்ய மாட்டாரு. சில பேர் தீர்வுகளை தேட பைபிளை வாசிப்பாங்க, டக்குன்னு அப்படி புறப்பாங்க, இப்படி புரட்டுவாங்க. அதனால சில பைபிள் என்ன செஞ்சு போயிருக்கும், ஒட்டி போயிருக்கும். பைபிளும் வாங்கி பார்த்தா தெரியும், ஆபகுக்கெல்லாம் ஒட்டி போயிருக்கும். ஏன்னா ஆண்டோட கிருபையினால இந்த 2024 வரை அதை திறக்கல. சில பேர் நான் பார்த்துருக்கிறேன், நம்ம சர்ச்சைன்னு சொல்ல, பொதுவா நாகும் 2ஆம் அதிகாரம் பேனா விட்டு நாகும் கிழிச்சிட்டு இருப்பான் தான். நாகும் என்ன செஞ்சிருக்கும், ஒட்டி போயிருக்கும். வாழ்க்கையில நாகும் என்ன செஞ்சதே இல்லை, திறந்ததில்லை. அதனாலதான் நம்ம சங்கீதம்னா டப்புன்னு திறந்துருவோம், மத்தேயு ஈஸியா வரும், சில இது வராது. ஏன்? அதை படிக்கல. நீங்கள் ஏனோ தானவென்று பைபிளை வாசித்தீங்கன்னா உங்கள்கிட்ட கர்த்தர் பேச மாட்டார். சிம்பிள். யூ cannot அண்டர்ஸ்டாண்ட் தி வில் ஆஃப் காட். நீங்க ரெகுலர் பைபிளை வாசித்தீங்கன்னா கர்த்தர் நம்ம கூட பேசுவார். ஹல்லேலூயா. நம்ம திடீரென திருப்புகிற கூட்டத்தில் நாம் இருக்கக்கூடாது. நாம் சிஸ்டமேட்டிக்கா பைபிளை வாசிக்கணும். இன்னைக்கு தீர்மானம் பண்ணுங்க, இது மார்ச் மாசம் முடிய போறோம், இன்னும் ஒரு 9 மாசம் நமக்கு இருக்கிறது. இந்த வருஷம் முடியறதுக்கு முன்னாடி பைபிளை ஒரு தடவையாவது வாசிக்க போறேன். ஹல்லேலூயா. எத்தனை பேர் ஆமென் சொல்லி சொல்றேங்க? வருஷம் முடியுது, 9 மாசம், 9 × 3 270, சில மாசம் கூட வரும், 275 டேஸ். 275 டேஸ்ல பைபிளை வாசிக்கிறது ஈஸியா கஷ்டமா? இப்ப சொல்லுறதுக்கு ஈஸி. என்ன, வீட்டில் போய் திறந்தாதான் தெரியும். என்ன, நீங்க டிவி பார்க்குற நேரங்களை குறைங்க. ரெடியூஸ் யுவர் ஸ்கிரீன் டைம். ஸ்கிரீன் பார்க்குற டைமை குறைங்க. மொபைலோ டேபோ லேப்டாப்போ ஏதோ ஒன்று, அதை குறைங்க. ஆட்கள்கிட்ட பேசுறதை என்ன செய்யுங்க, குறைங்க. குறைச்சிட்டு என்ன செய்யுங்க, நீங்க சின்சியரா பைபிள் வாசிக்க ஆரம்பிங்க. இந்த ஆண்டு இறுதிக்குள்ளாக தெளிவாக கர்த்தர் நம்மோடு கூட பேசுவா, சித்தத்தை வெளிப்படுத்துவா. சங்கீதம் 25:4-5 வாசிங்க வேகமா. கர்த்தாவே உம்முடைய வழிகளை எனக்கு தெரிவியும், உம்முடைய வழிகளை எனக்கு தெரிவியும், உம்முடைய பாதைகளை எனக்கு போதித்தரும், உம்முடைய பாதைகளை எனக்கு போதித்தருளும், உம்முடைய சத்தியத்திலே என்னை நடத்தி. போதும். உம்முடைய வழிகளை எனக்கு தெரிவியும், உம்முடைய பாதைகளை எனக்கு போதியும், உம்முடைய சத்தியத்திலே என்னை நடத்தும். டீச் மீ, ஷோ மீ அண்ட் கைட் மீ. தாவீது ஜெபம் பண்றாரு. உடனே ஆண்டவர் அந்த இடத்துல எல்லாத்தோட நிறைய இடங்களை கர்த்தர் சொல்றாரு, நான் உன்மேல் என் கண்ணை வைத்து உனக்கு ஆலோசனை சொல்லுவேன்.
நீ நடக்க வேண்டிய வழியை உனக்கு நான் என்ன செய்வேன், காட்டுவேன். அப்போ எப்பொழுது கர்த்தர் நமக்கு அவருடைய சித்தத்தை வெளிப்படுத்தி காண்பிப்பா? வேத ஆண்டவருடைய சமூகத்திலே ஊக்கமாக ஜெபிக்கும் பொழுது, when we sincerely seek his face in the prayer. முதல்ல சொன்ன கிரமமாக பைபிளை வாசிக்கணும்னு சொன்னேன். ரெண்டாவது சொன்ன ஜெபம். இந்த ஜெபமும் வசனமும் எந்த விசுவாசி வாழ்க்கையில ஒழுங்கா போதோ அந்த விசுவாசிகளுக்கு தகராறே வராது. அல்லேலூயா. அவங்க வாழ்க்கை ஆசீர்வாதமாய் போகும். மத்தேயு 6:33 வாசிங்க. முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும் அவருடைய நீதியும் தேடுங்கள், அப்பொழுது இவைகள் எல்லாம் உங்களுக்கு கூட கொடுக்கப்படும். அப்பொழுது இவைகள் எல்லாம் உங்களுக்கு கூட கொடுக்கப்படும். எவைகள் எல்லாம்? படிப்பு கொடுக்கப்படும், திருமணம் கொடுக்கப்படும், வேலை கொடுக்கப்படும், சொத்து கொடுக்கப்படும், பணங்கள் கொடுக்கப்படும், பொறுப்புகள் கொடுக்கப்படும். எல்லாமே ஆண்டவர் கொடுக்கிறாராம். எவ்ரிதிங் will be added unto you. ஆனா அதுக்கு முன்னாடி ஒரு கண்டிஷன் போடுறாரு. என்ன கண்டிஷன்? முதலாவது என்ன செய்யணும்? நீ தேவனுடைய ராஜ்யத்தையும் அவருடைய நீதியும். உங்களுக்கு சித்தம் விளங்கணும்னா மூணாவது ஒரு வார்த்தை, ஒரு கண்டிஷன் நான் சொல்றேன். ஃபோக்கஸ் ஆன் கிங்டம். ராஜ்யத்தை குறித்த சிந்தை உங்களுக்குள்ள இருக்கணும். எனக்கு ஒண்ணுமே விளங்கல, ஆனா என் மைண்ட்ல நான் ராஜ்யத்திற்காக வாழணும். அல்லேலூயா. தேவ ராஜ்யத்தை குறித்த சிந்தை எனக்குள்ள இருக்கணும். ஐ நீட் டு ஹேவ் கிங்டம் ஆட்டிடியூட், கிங்டம் மைண்ட் செட்டப். நான் செய்யறதெல்லாம் ராஜ்யத்திற்காக செய்யணும். எனக்கு கொடுத்த கிருபைகள் ராஜ்யத்திற்கு பயன்படணும், ஆண்டவருடைய ராஜ்யத்துக்கு பயன்படணும். எனக்கு கொடுத்த ஆசீர்வாதங்கள் திருச்சபைக்கு என்ன செய்யணும், பயன்படணும். இப்படி யாரெல்லாம் நினைக்கிறாங்களோ இவங்கெல்லாம் கஷ்டப்படவே மாட்டாங்க. அவருடைய சித்தத்தை வெளிப்படுத்தி கொண்டே கர்த்தர் இருப்பார். அப்ப ராஜ்யத்தை குறித்த சிந்தை நமக்குள்ள என்ன செய்யணும், இருக்கணும். ரோமர், நான் நிறைய இருக்கு, அப்படி ஜம்ப் பண்ணிட்டு போறேன். ரோமர் 8:14, ரோமர் 8:14 சொல்லப்பட்டிருக்கிறது, எவர்கள் ஆவியினால் நடத்தப்படுகிறார்களோ அவர்கள் தேவனுடைய புத்திரராய் இருக்கிறார்கள். அப்ப நீங்க தேவ சித்தம் உங்களுக்கு தெரியணும், அவருடைய பிள்ளைகளாக இருக்கணும்னா இன்னொரு கண்டிஷன் கர்த்தர் சொல்லிருக்காரு. ஆவியினால் நடத்தப்படு, led by the spirit of God. ஆவியில நடத்தப்படுகிறார். பாருங்க, இதுல ரெண்டு லெவல் இருக்கு. there are two levels. ஒன்னு, walk according to the spirit, then you will be led by the spirit. நீ ஆவிக்கு ஏற்றபடி நடந்து கொள், அது நம்ம வேலை. ஆவிக்கு ஏற்றபடி நடந்து கொள் அப்படின்னு சொல்றாரு. யாரெல்லாம் ஆவிக்கு ஏற்றபடி நடந்து கொண்டே இருக்கிறாங்களோ அவங்க எல்லாரும் நடத்தப்படுகிற ஒரு இடத்துக்கு கொண்டு போவார்கள். அதான் ஹையர் லெவல். எப்போ ஆண்டவர் நம்மளை நடத்துவாரு? when will be led by God, when we walk according to the spirit, the day will come in which will be led by God. அப்ப ஆண்டவர் கொண்டு போவார். அப்ப நான் சத்தியத்திற்கு ஏற்றபடி நடக்கணும், ஆவிக்கு ஏற்றபடி நடக்கணும். அப்படி நடந்தா ஆவியானவர் நம்மை கொண்டு, அவர் திட்டத்துக்கு சித்தத்துக்கு என்ன செய்வார், நம்மை கொண்டு போவார். கடைசியா ஒன்று சொல்றேன், அது வசனம் இல்லாட்டாலும் நமக்கு தெரிந்ததான். சீக் த கவுன்சில் ஆஃப் காட்லி பீப்புள். பாஸ்டர்ஸோ, சர்ச்சில் அனுபவம் உள்ள எல்டர்ஸோ, சித்தத்தின்படி நடக்கிறவங்களோ, வயசானவங்க எல்லாரும் அனுபவம் உள்ளவங்கன்னு சொல்ல முடியாது. சித்தத்தின்படி நடக்கிறவங்கள நான் சொல்றேன். தேவ திட்டத்தின்படி, தேவ சித்தத்தின்படி தான் நடக்கணும் அப்படின்னு வாழ்ந்து காண்பிக்கிற முக்கியமான மனிதரிடத்தில் ஆலோசனை கேட்கணும். நல்லா கவனிக்கிறேன், இது ஃபைனல் ஸ்டெப். நீங்க பைபிள் வாசிக்கும் போது, நீங்க ஜெபம் பண்ணும்போது உங்களுக்கு கர்த்தர் பேசுறது தான் இன்னொருத்தர் மூலமா கன்ஃபார்ம் பண்ணுவார். எடுத்த உடனே தலையை கொடுத்து உங்களுக்கு கர்த்தர் என்ன சொன்னான்னு சொல்லுங்க, அந்த பிசினஸ் வச்சுக்க கூடாது. அப்படி போனீங்கன்னா நீங்க தடமாறுவீங்க. God will confirm what he has given in your heart. உங்களுக்கு இருதயத்துல என்ன கொடுத்திருக்கிறாரோ அதை தான் கன்ஃபார்ம் பண்ணுவார் அங்க தீர்க்கதரிசி மூலமா. சில பேர், நான் பைபிள் காலேஜ் இருந்த ரொம்ப வருஷம் கேட்போம், இன்டர்வியூல கேட்போம், நிறைய கேள்வி கேட்கல, ஒரு கேள்வி எல்லாம் ரெகுலரா கேட்கப்படுற கேள்வி, how did you get the call? உனக்கு எப்படி அழைப்பு வந்துச்சு? சில பேர் கரெக்டா சொல்லுவாங்க, நான் ஜெபம் பண்ணும்போது கர்த்தர் என் கூட பேசினாரு. சில பேர் ரொம்ப வசனத்தின் வச்சுலாம் சொல்லுவாங்க, எரேமியா 33 இருந்து கர்த்தர் என்னோட கூட பேசினாரு. ஒரு கேம்புக்கு போனேன், கர்த்தர் எனக்கு உணர்த்தினாரு. ஓகே. சில பேர் சொல்லுவாங்க, எங்க சர்ச்சுக்கு கேரளால இருந்து பாஸ்டர் சாம்னு ஒரு ப்ராஃபட் வந்தாரு. 2ஆம் நாள் கூட, சாம்ங்கிறது உதாரணத்துக்கு சொல்றேன் என்ன, 2ஆம் நாள் கூட்டத்தில் அவர் கை நீட்டி சொன்னாரு, தம்பி உன்னை கர்த்தர் ஊழியத்துக்கு அழைக்கிறாருனாரு. நான் ஊழியத்துக்கு வந்துட்டேம்மா. நான் என்ன சொல்றேன், உனக்கு ஊழிய அழைப்பு இருக்குன்னு சாம் சொல்லக்கூடாது. XRY சாமோ ஸ்டான்லியை விட்டுருங்க. அவர் உனக்கு அழைப்பு இருக்குன்னு யார் சொல்லணும்? அவர் சொல்லணும். நீ அமெரிக்கா போன அவர் சொல்லணும். அவர் சொன்னதை இங்க கன்ஃபார்ம் பண்ணுவார் ஆண்டவர். அப்பதான் உனக்கு விசா கிடைக்கும். இல்ல நீ குறுக்கு வழியில விசா வாங்கிட்டு போனா ஒரு வாரத்தில் உன்னை திருப்பி அனுப்பிடுவான். எதுக்கு அனுப்பிடுவான்? நீ தேவ சித்தம் இல்லாம என்ன செஞ்சிருக்கோம். நான் பொதுவா சொல்றேன், நீ யாரும் அமெரிக்கா போக ட்ரை பண்ணீங்களா எனக்கு தெரியாது. சில விஷயங்கள் கர்த்தருடைய சித்தத்தின்படி தான் நடக்கான்னு பார்க்கணும். ஐயா நீங்க எனக்கு ஜெபம் பண்ணி சொல்லுங்க, வேண்டாம், நீங்க ஜெபம் பண்ணுங்க. நீங்க ஜெபம் பண்ணி கர்த்தர் சொன்னார்னா நீங்க என்ன செய்யுங்க, எனக்கு அடையாளம் தாங்கன்னு கேளுங்க, அடையாளப்படுத்துவார்.
இந்த வேலை தான் எனக்கா, எனக்கு அடையாளம் தாங்க ஆண்டவரே. இவங்கள தான் கல்யாணம் பண்ணணுமா, எனக்கு அடையாளம் தாங்க ஆண்டவரே கேட்கணும். நீங்க ரெண்டை சூஸ் பண்ணி வச்சுட்டு சூஸ் த ஒன்னு அவர்கிட்ட சொல்லக்கூடாது. என்ன ஆண்டவரே, நான் 3 பேரை சூஸ் பண்ணியிருக்கேன் ஆண்டவரே, இதுல பெஸ்ட் எதுன்னு எனக்கு தெரியாது. உங்களுடைய சமூகத்தில் 3 பேரையும் கொண்டு வரேன், 3 போட்டோயும் கை வச்சு நான் ஜெபம் பண்றேன். பிசாசு நேரத்தில் என்ன சொல்லுவான், 3 வச்சுக்கன்னு சொல்லுவான். உடனே கத்தர் உணர்த்திட்டாரு 3 நீங்க பண்ண முடியுமா? சட்டமே உங்களை தண்டிக்கும். சட்டம் தண்டிக்குதோ இல்லையோ நீங்க எங்க போக முடியாது, பரலோகம் போக முடியாது. விபச்சாரக்காரர்கள் தேவ ராஜ்யத்தை என்ன செய்ய போகிறது இல்லை. அப்ப இந்த 3ல ஒண்ணு நீங்க கேட்க கூடாது. கர்த்தர் என்ன கேட்கணும், எனக்கு என்ன வச்சிருக்கிற ஆண்டவரே நீ இதை காண்பியோ அப்படி கேட்டா கரெக்டா கர்த்தர் என்ன செய்வாரு. ஒரு தம்பி சொன்னாரு, எனக்கு பொண்ணோட பேர்லாம் சொல்லிட்டாரு பாஸ்டர்னாரு. நம்ம சர்ச்சில் இல்ல, நான் யாரும் கெஸ் பண்ண வேண்டாம். எனக்கு ரொம்ப ஆச்சரியமா இருந்தது. பொண்ணோட பேரு எந்த கம்பெனில ஒர்க் பண்றாங்கன்னு சொல்லிட்டாராம். இவன் எங்க வேற எங்கேயா பார்த்தானா இல்லையோ நம்ம தெரியல. சில பேருக்கு சொல்லலாம், நான் இல்லைன்னு சொல்லு. சில பேரை கர்த்தர் கைட் பண்ணலாம், நீ அந்த இடத்துக்கு போன்னு சொல்லுவாரு. இதான் நான் உனக்கு வச்சிருக்க வாழ்க்கை துணைவியும் பாரு. அதெல்லாம் ஆசீர்வாதமா நிறைய பேர் இருக்கிறத பார்க்கிறோம். ஆனா நீங்க அவசரப்பட்டு ஒன்னு என்ன செய்யக்கூடாது, முடிவு பண்ணக்கூடாது. கர்த்தருடைய திட்டத்திற்காக காத்திருக்க வேண்டும். ஒத்துக்கொள்ள எல்லாரும் ஆமீன் சொல்லி சொல்லுங்க. So you discern the will of God. தேவ திட்டத்தை அறிந்து கொள்ளுங்கள். ஓகே, இரண்டாவது இயேசு என்ன பண்ணார்? 45 வசனத்தை வாசிங்க. மத்தேயு 26. அவர் தம்முடைய சீஷரிடத்தில் வந்து நித்திரை பண்ணி இளைப்பாருங்கள், இதோ மனுஷகுமாரன் பாவிகளுடைய கைகளில் ஒப்பு கொடுக்கப்படுகிற வேலை வந்தது. என்னை காட்டி கொடுக்கிறவன் இதோ வந்து விட்டான், எழுந்திருங்கள் போவோம் என்றார். சித்தத்தை அறிந்த ஆண்டவர் செய்த இரண்டாவது காரியம், he moved into second phase. அது என்னது? do the will of God. சித்தத்தை அறிந்து கொள் அப்படின்னு ஆண்டவர் சொல்றாரு. ரெண்டாவது என்ன சொல்றாரு? சித்தத்தை செய். நான் முதல்ல சொன்ன ஆண்டவர் சிலுவையை விட்டு ஓட வேண்டும் என்று யோசிக்கவில்லை. he didn't try to escape from the cross. சீஷலை பார்த்து என்ன சொன்னாரு? பிடிக்கிற வந்துட்டான், வாங்க எல்லாரும் இந்த இடத்த விட்டு எஸ்கேப் ஆயிரும் சொன்னாரா? இல்ல, நீங்க இன்னும் நல்லா தூங்குங்க, காட்டி கொடுக்கிறவன் வந்து விட்டான், என்னுடைய வேலை என்ன செய்தது வந்தது. அடுத்து என்ன நடக்க போகிறது என்பது அவருக்கு தெளிவாக என்ன செய்திருந்தது, தெரிந்திருந்தது. அந்த நேரத்தில் அவர் என்ன சொன்னாரு? ஆண்டவரே, எனக்கு உம்முடைய கிருபை தேவை, நான் உம்முடைய சித்தத்தை செய்ய போகிறேன். சித்தத்தை அறிந்த ஒருவர்கள் இயேசுவை போல சித்தத்தை செய்வதற்கு ஒப்பு கொடுக்க வேண்டும். பிதாவிற்கு எது பிரியமோ, எது ஏற்றுக்கொள்ளப்படத்தக்கதோ, எது அங்கீகரிக்கப்படக்கூடியதோ அதைகளை இயேசு செய்தார். What was acceptable to the Father, pleasing to the Father and perfect in the sight of Father, Jesus committed himself to do it. அதை செய்வதற்கு ஒப்பு கொடுத்தார். அல்லேலூயா. அப்படி ஆண்டவரை கேட்கணும், நான் உங்க சித்தத்தை கண்டுபிடிக்கிறது மாத்திரமல்ல, நான் சித்தத்தை செய்யணும். ஏன் நிறைய பேர் செய்யல? சித்தத்தை ஏன் கிறிஸ்தவர்கள் செய்யவில்லை? நீங்க வீட்டில் போய் ஏன் செய்யலைங்கிறது ஜென்ரலா நான் சொல்றேன். நீங்க வீட்டில் போய் நான் ஏன் செய்யல அப்படின்னு நீங்க கண்டுபிடிக்கணும். If you don't die to yourself, you cannot do the will of God. உங்கள் சுயத்திற்கு சாகவில்லை என்று சொன்னால் சித்தத்தை செய்ய முடியாது. அதான் பாட்டு பாடுறோம், சுயம் என்னில் சாம்பலாய் மாற சுத்தாவியே ஆனல் மூட்டும், ஜெயம் பெற்று மாமிசம் தேவா அருள் செய்யுமே, கல்வாரியின் அன்பீனையே கண்டு விரை கழுவும் திரு ரத்தத்தாலே கரை நீங்க இருதயத்தை, கழுவும் திரு ரத்தத்தாலே கரை நீங்க இருதயத்தை. சுயம் என்னில் சாம்பலாய் மாற. சுயம் என்ன செய்யணும்? டெய்லி அடிக்கணும் சுயத்தை. ஒரே நாள்ல சாகாது சுயம். என்ன சாகிற வரையே சாகல நிறைய பேருக்கு. செத்ததுக்கு அப்புறம் கூட மாறல. அது எப்படி மாற முடியும்? செத்ததுக்கு அப்புறம் என்ன? சாக போகிற நேரம் வர வைராக்கியம், சாக போகிற நேரம் வர சில பேர் அப்படி இருப்பாங்க. நமக்கு ஆண்டோட கேட்கணும், என்னுடைய சுயம் சாகணும் ஆண்டவரே, நான் தேவ சித்தம் செய்யணும்னா என்ன செய்யணும்? ஒண்ணு. இன்னொன்னு, உங்களுடைய ஆசை இச்சைகளை அழிக்கணும். When we want to fulfill our own desires, the fleshy desires, we cannot fulfill the will of God. நம்முடைய மாம்ச திட்டங்களை நிறைவேற்றுகிற வரை அவருடைய சித்தத்தை நம்மளால் என்ன செய்ய முடியாது? செய்ய முடியாது.
நிறைய நேரத்துல நம்ம நினைப்போம் சித்தங்கிறது ரொம்ப கஷ்டம், அது நிறைய சேலஞ்சஸ் உண்டு, நம்ம போய் அதுல மாட்டிக்கிட்டு இல்ல. when you fear of challenges, என்ன சித்தத்தை குறித்த சவால்களை குறித்த பயம் உங்களிடத்துல இருக்கும் பொழுது கர்த்தருடைய சித்தத்தை என்ன செய்ய முடியாது, நீங்க செய்ய முடியாது. ஆனா ரொம்ப சிம்பிளா வந்து, ஆண்டவரே நான் சித்தம் செய்ய விரும்புகிறேன், என்னை அர்ப்பணிக்கிறேன் அப்படின்னு சொன்னா இந்த சித்தத்தின் பாதையில சரியாக ஓடுவதற்கு கர்த்தர் நமக்கு கிருபை தருவார். ஸோ சித்தத்தை கண்டுபிடின்னு சொல்றாரு ஆண்டவர். நான் கண்டுபிடிச்சிருக்கிறேன், நீ கண்டுபிடி நமக்கு சொல்றாரு. நான் சித்தம் செய்தேன், நீ செய் அப்படின்னு என்ன செய்யறாரு சொல்றாரு. கடைசியாக ஒரு வார்த்தை, முதல்ல கண்டுபிடிக்கிறது ஒரு லெவல், ஃபர்ஸ்ட் ஃபேஸ், செய்யறது அடுத்த லெவல். மூணாவது கர்த்தர் என்ன சொல்றாரு, என் சித்தத்திற்குள் நிலைத்திரு அல்லது வாழ்ந்துரு, dwell in the will of God. மூன்றாவது கர்த்தர் நமக்கு கொடுக்கிற ஒரு வார்த்தை. இப்ப நிறைய பேர் என்ன நினைப்பாங்கன்னா பாதியில விட்டுட்டு போயிடுவாங்க. நீங்க சொல்றதை கேட்டுப்பீங்க, நாங்கெல்லாம் அந்த காலத்துல நல்லா ஜெபம் பண்ணுவோம் பிரதர், இப்ப ஏன் பண்ண முடியல? இந்த பழைய கதை, பழைய ரெக்கார்டே சொல்லிட்டு இருப்பாங்க நிறைய பேர். நாங்கெல்லாம் அப்போ ஃபயரா இருந்தோம், என்ன பயங்கர ஃபயரா இருந்தோம். நாங்க ஜெபம் பண்ணும்போது அந்த அக்னி அப்படி என்ன செய்யும், இறங்கி அப்படியே அந்த இடமெல்லாம் சூடாகி, அது சொல்லும் போதே பாஸ்டர் எங்களுக்கு புல் அரிக்குது பாஸ்டர் அப்படின்னு சொல்லுவாரு, ஜெபத்துக்கு வர மாட்டாரு. என்ன இப்ப ஏன் பிரதர் வரல? இதெல்லாம் பழைய ரெக்கார்டு உள்ள ஆளு. அவன் ஆதாம் கேட்டாரு, ஆதாமே நீ எங்கே இருக்கிற, வேர் ஆர் யூ நவ், இப்ப எங்க இருக்கிறன்னு கேட்டாரு. ஆதாம் சொல்ல, நேற்று நான் உம்மோடு கூட உலாவினேன் ஆண்டவரே, நேற்று நீ வருவதற்கு முன்பு என் மனைவியோடு கூட நான் வந்து உட்கார்ந்து இருந்தேன். நேற்று ஆண்டவர் சொன்னார், யூ ஸ்டாப், ஐ டோன்ட் ஆஸ்க் வாட் யூ டிட் எஸ்டர்டே, வேர் ஆர் யூ நவ், இப்ப எங்க இருக்கிறேன்னு கேட்டார். இப்ப நான் ஒளிஞ்சிட்டு இருக்கிறேன் செடிக்கு பின்னாடி. நம்ம நிறைய கிறிஸ்தவர்கள் பழைய, நீங்க தயவு செய்து பழைய ரெக்கார்டை தூக்கிட்டு வராதீங்க, அது தூக்கி குப்பையில போடுங்க. என்ன ஆண்டவர் வந்து நெவர் பிரிங் யுவர் ஓல்ட் கிரெடென்ஷியல்ஸ், அது ஒண்ணுக்கும் உதவாது. நான் அன்னைக்கு ஜோம் பண்ண, அந்த காலத்துல நாங்க என்ன பண்ண தெரியுமா, அந்த அந்த வாயில வடை சுடக்கூடாது. இப்ப நிறைய பேர் வாயில வடை சுட்டு இருக்காங்க, எலெக்ஷன் டைம் உங்களுக்கு தெரியும். என்ன நீங்க அந்த கூட்டத்தில் என்ன செய்யக்கூடாது இருக்கணும், நான் அதை பண்ணுவேன் இதை பண்ணுவேன், நமக்கு தெரியும், இத்தனை பேரை பார்த்துட்டோம். நீ ஒன்றும் பண்ண வேண்டாம்ப்பா, நீ ஒன்னெல்லாம் ஒரு 5 வருஷம் நீ பார்க்கவே முடியாது. ஆனால் நாங்கள் என்ன செய்கிறோம், எங்கள் கடமையை நாங்கள் செஞ்சுட்டு வரோம். அதான் இன்னைக்குள்ள ஸோ அதெல்லாம் நாங்கள் அப்படி இருந்தோம் இப்படி இருந்தோம் அதெல்லாம் இல்லை. இன்றைக்கு ஆண்டவரே நான் உங்களுடைய சித்தத்தில் வாழ விரும்புகிறேன். அன்றைக்கு இருந்தேன், இன்றைக்கு இருக்கிறேன், நாளைக்கும் இருப்பேன். அல்லேலூயா. எத்தனை பேர் ஆமென் சொல்லி சொல்றீங்க? அந்த இடத்துக்கு நம்ம என்ன செய்யணும், வரணும். சரி, இப்போ இந்த dwelling in the will of God அப்படிங்கிறதுக்கு ஒரு 3 வார்த்தை மட்டும் சொல்லி நான் முடிக்க போறேன் வேகமா. ஆண்டவருடைய சித்தத்தில் மையத்தில் நம்ம இருக்கிறோம்னா, முதலாவது சில நிபந்தனைகளை நிறைவேற்ற வேண்டும். fulfill the requirements of God. ஆண்டவர் சில நிபந்தனைகளை வச்சிருக்கார். ரெண்டாவது, சில தெய்வீக காரியங்களுக்கு பின்பற்ற வேண்டும். follow the divine instructions, பின்பற்றணும். மூணாவது அவர் சொல்றாரு, முக்கியமானவைகளை கவனம் செலுத்து, ஃபோக்கஸ் ஆன் த கோர், முக்கியமானதுல கவனம் செலுத்து. 3 தான், அது நிறைய இருக்கு, சிம்பிளா நான் 3 சொல்றேன். தேவ சித்தத்துல ஆரம்பித்து கடைசி வரை, சாகிற வரை அல்லது கிறிஸ்து வருகிற வரை சித்தத்திலேயே ஓடி நம்ம வாழ்க்கை முடிய வேண்டும் என்றால் அவர் சொல்றாரு இந்த 3ஐயும் செய்யுங்கிறார். இப்ப இந்த 3க்கு ஒவ்வொரு வசனத்தை மட்டும் நம்ம வாசிக்க போறோம். வாசிங்க, மீகா 6:8 வாசிங்க. மனுஷனே, நன்மை இன்னதென்று அவர் உனக்கு அறிவித்திருக்கிறார். நியாயம் செய்து இரக்கத்தை சிநேகித்து உன் தேவனுக்கு முன்பாக மனத்தாழ்மையாய் நடப்பதை அல்லாமல் வேறு எண்ணத்தை கர்த்தர் உன்னிடத்தில் கேட்கிறார். நியாயம் செய்து இரக்கத்தை சிநேகித்து உன் கர்த்தராகிய தேவனுக்கு முன்பாக தாழ்மையாக நடக்கிறதை தவிர வேறு எண்ணத்தை கர்த்தர் உன்னிடத்துல கேட்கிறார். இப்போ வாட் இஸ் த ரிக்வயர்மெண்ட்? 3 சொல்றாரு. டூ ஜஸ்டிஸ், லவ் மெர்சி அண்ட் வாக் ஹம்பிளி. இந்த 3 தான் சொல்றாரு. இந்த 3 நம்ம லைஃப்ல பொருத்தி பார்க்கணும். இதுதான் கர்த்தர் சித்தம் செய்வதற்கு வைக்கப்படுகிற நிபந்தனை. நான் நீதி செய்கிறேனா? யோசி பாருங்க. நீதினா கோர்ட்டு போலீஸ் அப்படி போக வேண்டாம். How do I treat other people irrespective of their gender, their social status, their financial condition? ஒரு ஆளை ஆண் பெண்ணு பார்த்து பேசுறேனா, அல்லது அவங்களுடைய பணத்தை வச்சு மதிப்பிடுறனா, சோசியல் ஸ்டேட்டஸ் வச்சு பேசுறனா, காஸ்ட்டை வச்சு ஆளை எடை போடுறனா, இதெல்லாம் யோசிக்கணும். இதுல எதையாவது ஒண்ணு வச்சு நீங்க எடை போட்டீங்கன்னா நீங்க கிறிஸ்தவனா இருப்பதற்கு லாய்க்கு இல்லாத ஆள்னு அர்த்தம். நான் பைபிள் உள்ளது சொல்றேன். How do I treat others?
How do I treat the poor class in the society? The socially downtrodden people. சமூகத்தின் அடித்தட்டில் இருக்கிற மக்களோடு நான் எப்படி என்னுடைய பங்கு இருக்கிறது, நான் எப்படி அவங்கள டீல் பண்றேன்? ஆபீஸ்ல நீங்க பாஸா இருக்கிறீங்களா? how do you treat your subordinates? உங்களுக்கு கீழே இருக்கிற ஆட்களை எப்படி டீல் பண்றீங்க? அந்த மனப்பான்மை இருக்கு பாருங்க, அதான் நீதி. மனப்பான்மைங்கிறது என்னது? அது நீதி. ஆண்டவர் சொல்றாரு, நீ நீதி செய்யுங்கிறார். நீதி செஞ்சா சித்தத்தின் மையத்தில் என்ன செய்யலாம்? இருக்கலாம். இரக்கத்தை சிநேகிங்கிற, இரக்கம் செய்யறது வேற, இரக்கத்தை நேசிக்கிறது வேற. ஒரு ஆளை நேசிக்காமலே பணத்தை கொடுக்கலாம், ஒரு ஆளை நேசிக்காமலே சாப்பாடு கொடுக்கலாம், ஒரு ஆளை நேசிக்காமலே உட வாங்கி கொடுக்கலாம். ஆனா ஆண்டவர் சொல்றாரு, யூ லவ் யுவர் merciful acts. இரக்கமான உன்னுடைய செயல்களை விரும்பி நீ நேசித்து செய்ன்னு சொல்றாரு. மூணாவது சொல்றாரு, நட, நம்ம தாழ்மையா நட. நம்ம ஏற்கனவே பாம் சண்டே அன்னைக்கு தாழ்மை குறித்து பேசணும். ஸ்பர்ஜன் சொல்றாரு, வாக் ஹம்ப்லி when you are spiritually strong. நீ ஆவிக்குரிய வாழ்க்கையில ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்கும்போது தாழ்மையா நட. நிறைய வேலை செய்ய வேண்டியது இருக்கும் பொழுது தாழ்மையா நட. உன் நோக்கம் உயர்ந்து இருக்கும் பொழுது தாழ்மையாக இரு. வசனத்தை படிக்கும் பொழுது தாழ்மையாக இரு. பாடுகளின் வழியாய் போகும் பொழுது தாழ்மையாக இரு. உன் சகோதரத்தில் பழகும் பொழுது தாழ்மையாக இரு. பாவிகளை நீ ஹேண்டில் பண்ணி நீ பழகும் பொழுது அல்லது அவர்களை நீ கையாளும் பொழுது தாழ்மையாக இரு. அப்படி சொல்லி ஒரு பெரிய லிஸ்ட் அவர் என்ன சொல்றாரு, அவர் கொடுக்கிறாரு. ஃபாலோ, ஃபுல்ஃபில் த ரிக்வயர்மெண்ட்ஸ். அப்ப எப்பொழுது இது மூணு மனசாட்சியின்படி ஒழுங்கா செய்யறோமோ அப்பொழுது சித்தத்தின் மையத்தில் இருக்க கர்த்தர் உதவி செய்வார். அல்லேலூயா, ஆமென் சொல்லி சொல்லுங்க. ஃபாலோ த இன்ஸ்ட்ரக்ஷன். இன்னொன்னு என்ன சொல்றாரு, 1 தெசலோனிக்கேயர் 5 வாசிக்கலாம், 16-18. எப்பொழுதும் சந்தோஷமாயிருங்க, எப்பொழுதும் சந்தோஷமாயிருங்க, இடைவிடாமல் ஜெபம் பண்ணுங்கள், எல்லாவற்றிலையும் ஸ்தோத்திரம் செய்யுங்கள். அப்படி செய்வதே கிறிஸ்து இயேசுக்குள் உங்களை குறித்து தேவனுடைய சித்தமாய் இருக்கிறது. அப்படி செய்வதே உங்களை குறித்து தேவனுடைய சித்தமாய் இருக்கிறது. ஆண்டவர் என்ன சொல்றாரு, உனக்கு ஒரு இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் கொடுக்கிறேன், you just follow it. அது பின்பற்றுனா நீ என் சித்தத்தின் மையத்தில் இருப்ப. எதை பின்பற்றணுமா? சந்தோஷமா இருன்னு சொல்றாரு. பக்கத்துக்கு ஆளை பார்த்து சொல்லுங்க, எப்பொழுதும் சந்தோஷமா இருங்கன்னு சொல்லுங்க. சொல்லுங்க, நீங்க எல்லாம் சொல்லுங்க, ஒருத்தர் பார்த்து சொல்லுங்க, ரிஜாய்ஸ் ஆல்வேஸ் சொல்லுங்க, எப்பொழுதும் சந்தோஷமா இருங்கள். அல்லேலூயா. தூங்கு மூஞ்சியாக இருக்காதிருங்கள். ஆமா, ஜெம் மாதிரி இருக்காதீங்க. ஜெம்னா தெரியுமா உங்களுக்கு? தெரியாது. இவங்களுக்கு தெரியும், நீங்க மேல அடிக்கடி போறதுனால உங்களுக்கு தெரியாது. ஜெம்னா என்னது? ஜிஞ்சர் ஈட்டன் மங்கி. என்ன, சில பேர் சர்ச்சில் வந்து ஜெம் மாதிரி இருப்பாங்க. ஓர்ஷிப் பண்ணும்போது கண்ணை திறந்து அப்படியே இப்படி இருப்போம், வேடிக்கை பார்த்துப்போம், ஆராதிக்க மாட்டான். பிரசங்கத்தில் ஜோக் சொன்னா நம்மளை மறைச்சு பார்ப்பான். இப்போ நமக்கு கில்ட்டியா, என்னடா தெரியா, வேற எதாவது தெரியாம பேசிட்டோமோ. நான் என்ன சொல்ல, சர்ச்சுக்கு வரும்போது கொஞ்சம் ஸ்மைலிங் ஃபேஸோட வாங்க. இன்னொருத்தரை பார்த்து என்ன செய்யுங்க, சிரிங்க, சந்தோஷமா சிரிங்க. ரிஜாய்ஸ் ஆல்வேஸ். உங்க வீட்டில் 1000 பிரச்சனை இருக்கலாம், யாருக்கு தான் பிரச்சனை இல்லை? பிரச்சனையே தலையில தூக்கிட்டு அலையாதீங்க. நீங்க எல்லா சூழ்நிலையிலையும் சந்தோஷமா இருங்கன்னு சொல்றாரு. தொழுவத்திலே அந்த பாட்டு என்ன பாட்டு? அத்திமரம் துளிர் விடாமல் போனாலும், பாடுங்க, திராட்சை செடி பால், நான் கர்த்தருக்குள் மகிழ்ச்சியாயிருப்பே, என் தேவனுக்குள் களி கூறுவே, நான் கர்த்தருக்குள் மகிழ்ச்சியாயிருப்பே, என் தேவனுக்குள் களி கூறுவே. அப்படி பாடணும். பாடும்போதே உற்சாகமா பாடணும். நீங்களாம் உட்கார்ந்துருக்க பார்த்தா இயேசு பிலாத்து கோர்ட்ல இருக்கிறாரு, இன்னும் கொஞ்ச நேரத்தில் கொண்டு போய் அவரை கொள்கதில் அடிக்க போறாங்க. நம்மளாம் அப்படி சோகமா என்ன செஞ்சிருக்கணும்? நாங்கெல்லாம் நான் எங்களுடைய சின்ன பிள்ளைங்க சிறுவலா இருக்கும்போது யோசித்து பார்த்துருக்கேன். வெள்ளிக்கிழமை வந்தாலே கொடுமையா இருக்கும் எங்களுக்குலாம். ஆமா, லைவ் போகுது, அதனால கேர்ஃபுல்லா பேசணுமா. என்ன 9 பிரசங்கம், என்ன ஆளாளுக்கு ஒரு பிரசங்கம் பண்ணுவாங்க, பாட்டு பாடுவாங்க பாருங்க இடையில. அதெல்லாம் கூட மன்னிக்கலாம். வீட்டுக்கு போனா கஞ்சி தருவாங்க. அவ்வளவு நேரம் சர்ச்சில் இருந்திருக்காம இன்னைக்கு ஒரு பிரியாணி ஏதாவது தரக்கூடாதா? இன்னைக்கு வெள்ளிக்கிழமைப்பா, அது பெரிய வெள்ளிக்கிழமை, என்ன செய்யணும்? அப்ப நமக்கு தோணும், ஏசு ஏன் மரித்தார் சிலுவையிலன்னு தோணும். இப்ப உங்களாம் பார்த்தா அப்படிதான் உட்கார்ந்து இருக்கிற மாதிரி தெரியுது. கஞ்சி எதுவும் வச்சுட்டு வந்தீங்களா வீட்டுல? இல்லையே. சந்தோஷமா இருக்கணும். பக்கத்துல இருக்க ஆளை பார்த்து சொல்லுங்க, சந்தோஷமா இருக்கேன்னு சொல்லுங்க. வியாதி இருக்கு, சந்தோஷமா இருப்பேன். பிரச்சனை இருக்கு, சந்தோஷமா இருப்பேன். என்ன,
சில பேர் தாடி வளர்த்துருப்பாங்க. ஏன் தாடி வளர்த்துருங்க? அது வளர்ந்துருக்கு, வளர்க்கும், பிரச்சனை கிடையாது. ஆனா தாடி வந்து வளர்ந்து வளங்க, ஒரு ஸ்டைலா வளருங்க, அப்படி பிரெஞ்சுல அதெல்லாம் வச்சுங்க, உங்க இஷ்டம். ஆனா சோகத்துல என்ன செய்யக்கூடாது? ஜாஷுவா நான் சொல்லல, என்ன சோகத்துல அப்படி தாடி வளர்த்து அப்படியே தாடியவே தடவிட்டு, ஏன் ஆண்டவரே இந்த பிரச்சனை, அப்படியே கூடாது. கிறிஸ்தவம் எப்படி இருக்கணும்? என்னதான் நேர்ந்தாலும் சோர்ந்து போக மாட்டேன், எங்களை அழைத்தவர் என்னோடு இருப்பதால் சந்தோஷமாய் இருப்பேன். ஹல்லேலூயா. அதான் பவுல் சொல்லி, சித்தம் செய்யணுமா சந்தோஷமா இரு, எப்பொழுது ஜெபம் பண்ணு, தேவைக்கு வந்து ஜெபம் பண்ணாத. சில பேர் சொல்லுவாங்க, நான் 14 days ஃபாஸ்டிங் இருக்கேன், ஏன்? ஒரு குறிப்பிட்ட காரியத்தை குறித்து நான் ஜெபித்து கொண்டிருக்கிறேன், கர்த்தர் அதை என் கூட பேச வேண்டும். நான் சொல்றேன், உங்க கூட பேச மாட்டாரு. ஏன் பேச மாட்டாரு? அவருக்கு பேசுறதுக்கு 40 நாள் ரொம்ப அதிகம், 3 நாளே அதிகம், 3 நிமிஷமே அதிகம். அடுத்த செகண்ட் அவருக்கு பேச முடியும், ஆனா பேச மாட்டார். ஏன்? நீ பேசினா அதுக்கப்புறம் இவன் ஜெபம் பண்ண மாட்டான். கர்த்தர் அதனாலதான் நிறைய விஷயங்கள் நம்மகிட்ட ஒழுங்கா பேசாம இருப்பாரு. என்னுடைய தேவைக்கு வந்து நான் ஊக்கமா ஜெபம் பண்றேன் அப்படி கிடையாது. எனக்கு தேவையே இல்லை, ஆனாலும் உறவிற்காய் அவரோடு கூட நான் ஜெபிக்கிறேன், நான் அவர் சமூகத்தில் உட்கார்ந்துருப்பேன் அப்படின்னு வரும்பொழுது நம்ம கேட்காமலேயே நம்மோடு கூட பேசுகிற தேவனா இருக்கிறார். ஹல்லேலூயா. பவுல் சொல்றாரு, இன்னொரு இன்ஸ்ட்ரக்ஷன் என்ன சொல்றாரு? நீ என்ன செய்யணுமா? நீ எல்லா சூழ்நிலையிலும் சந்தோஷமா இருக்கு. இது நன்றி செலுத்து. கிவ் தேங்க்ஸ் இன் ஆல் சர்க்கம்ஸ்டன்சஸ். எல்லாத்துலயும் நீ நன்றி செலுத்து. கிடைச்சதா நன்றி, கிடைக்கலையா நன்றி. பாஸ்டர் 0.1 மார்க்ல சீட்டு போயிடுச்சு பாஸ்டர், 1 வருஷம் 2 வருஷம் கஷ்டப்பட்டு படிச்சா இல்ல, 0.1 மார்க்ல சீட்டு எனக்கு கிடைக்கவில்லை, அதற்காக கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அப்படின்னா என்ன அர்த்தம்? எனக்கு கர்த்தர் இன்னொன்னு ஏதோ வச்சிருக்காரு அப்படிதான் நினைக்கிறேன். ஒரு 2 பேர் மட்டும் அந்த இன்டர்வியூ வரலன்னா எனக்கு வேலை கிடைச்சிருக்கும் பாஸ்டர். அப்ப நீங்க என்ன சொல்லணும்? அந்த பாலா போன 2 பேர் வந்துட்டாங்க, எனக்கு வேலை எல்லாம் போச்சு, நீங்க அப்படி சொல்லக்கூடாது. அந்த 2 பேர் வந்ததற்காக ஸ்தோத்திரம், எனக்கு வேலை கிடைக்காததற்காக ஸ்தோத்திரம். ஏன்? அது தேவ சித்தம் இல்லை, எனக்கு இன்னொரு வேலையை கர்த்தர் வைத்திருக்கிறான். எத்தனை பேர் அப்படி சொல்ல முடியும்? அதான் நீங்க சில பேர் இந்த வெள்ளூர் ஆட்களுக்கெல்லாம் சிஎம்சிங்கிறது பரலோகத்துக்கு அடுத்தபடியா உள்ளது. எப்படியாவது சிஎம்சிக்குள்ள போயிடணும், போனா என்ன ஆயிடலாம்? சிஎம்சி சொல்லல, ஜென்ரலா சொல்றேன். எப்படியாவது சிஎம்சிக்குள்ள போயிட்டா செட்டில் ஆயிடலாம், பாண்டு பார்க்கலாம், அப்புறம் படிக்கலாம், போகலாம், வரலாம். நம்மளா வெளியே போனாதான் உண்டு, அவங்க வெளியே என்ன செய்ய மாட்டாங்க, தள்ள மாட்டாங்க. ஒரு செட். ஓகே, சிஎம்சி ஒரு பிரீமியர் இன்ஸ்டிடியூஷன், அங்க படிக்கிறது, அங்க வேலை பார்க்கறதெல்லாம் பிரிவிலேஜ், தப்பு கிடையாது. அதுல கிடைக்கல என்ன பண்றது? எனக்கு அக்ஸலீம்ல தான் பாஸ்டர் கிடைச்சிருக்கு. நாளைக்கு யாருக்கு தெரியும், உங்களை கொண்டு போய் பெரிய அதிகாரியா கர்த்தர் உட்கார வைப்பாரு, வைக்கலாமா இல்லையா? உங்களை நீதிபதியா கர்த்தர் மாற்றுவார். நாளைக்கு நீங்களே சிவில் சர்வீஸ் எழுதி பாஸ் பண்ணி இதே வெள்ளூருக்கு கலெக்டரா வரலாம். அல்லேலூயா. அப்ப சிஎம்சிக்குள்ளேயும் போகலாம். நீங்க அப்போ உங்க லெவல் வேற மாதிரி இருக்கும். அப்ப நான் என்ன சொல்றேன், சிஎம்சி மட்டம் தட்டன்னு தப்பா நினைக்க வேண்டாம். சிஎம்சில கிடைச்சதற்காக ஸ்தோத்திரம், எனக்கு கிடைக்கல அதற்கும் ஸ்தோத்திரம். அல்லேலூயா. எனக்கு ஒரு சின்ன இதுல அதை தவற விட்ட பரவாயில்ல, நான் தவற விடல, கர்த்தர் என்ன பண்ணாரு, அதை எனக்கு நிறுத்தி போட்டார், அதற்காக நான் கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். என் வாழ்க்கையில நன்மை நடக்கும் பொழுது மட்டும் நன்றி கிடையாது, தீமையான நேரங்களிலும் கர்த்தருக்கு நான் நன்றி செலுத்துவேன். அல்லேலூயா. நான் சொல்லும் பொழுது கர்த்தர் ஒரு செய்தியை நமக்கு தருவார். கடைசியாக 1 தெசலோனிக்கேயர் 4:3 வாசிங்க. 1 தெசலோனிக்கேயர் 4:3. நீங்கள் பரிசுத்தமானவர்கள வேண்டும் என்பதே தேவனுடைய சித்தமாய் இருக்கிறது. அந்தபடி நீங்கள் வேசி மார்க்கத்துக்கு விலக்கி இருந்து தேவனை அறியாத அஞ்ஞானிகளைப் போல மோக இச்சைகளுக்கு உட்படாமல் உங்களில் அவனவன் தன் சரீர பாண்டத்தை பரிசுத்தமாயும் கனமாயும் ஆண்டு கொள்ளும்படி அறிந்து போதும். அது சொல்லப்படுகிறது, for this is the will of God, your sanctification. இந்த focus on the core, மையத்தின் மேல் கவனம் செலுத்துன்னு சொல்றோம் சித்தத்தில் இருக்கிறதுக்கு. ஏன்? ஒரு கிறிஸ்தவ வாழ்க்கைக்கு அடித்தளம் பரிசுத்தம். அந்த பரிசுத்தத்தில் தொடர்ந்து ஒரு மனிதன் நிலைத்திருக்கும் பொழுது சித்தம் வெளிப்பட்டு கொண்டே வருகிறது, சித்தம் நமக்கு சொல்லப்படுகிறது, கற்றுக் கொடுக்கப்படுகிறது. ஆண்டவர் அவ்வளவு எளிதாக எப்படி பிதாவினுடைய சித்தத்தை கண்டுபிடித்தார்? அவர் எங்கேயும் தவறு செய்ததாக சொல்லவில்லை. எபிரேயர் புத்தகத்தை வாசிக்கிறோம், எல்லா விதத்திலும் நம்மை போல் பாடுபட்டும் சோதிக்கப்பட்டும் பாவம் இல்லாத பிரதான ஆசாரியர். இயேசு கொடுக்கப்பட்ட ஒரு பேர் என்னது? ஹை பிரீஸ்ட் வித்அவுட் சின். பாவம் இல்லாத பிரதான ஆசாரியர் இந்த உலகத்தில் ஒரே ஒரு ஆளு தான், அது ஆண்டவராக இயேசு கிறிஸ்து மட்டும்தான். நல்ல கரங்களை ஆமீன் சொல்லி சொல்லலாமா? பிரித்தெடுக்கப்பட்ட வாழ்க்கை, பரிசுத்தமான வாழ்க்கை,
வாழ்வதற்கு நாம் தீவிர முயற்சி எடுக்கும் பொழுது தேவ சித்தம் நமக்கு தெளிவாக விளங்குகிறது. ஸோ 3 லெவல் இன்னைக்கு நம்ம பார்த்துருக்கிறோம். சிலுவையில இயேசு செய்தவைகள். சித்தத்தை கண்டுபிடித்தார், நாம் கண்டுபிடிக்க வேண்டும். சித்தத்தை செய்தார், நாம் சித்தத்தை செய்ய வேண்டும். சித்தத்திலேயே வாழ்ந்து முடித்து விட்டு போனார், நாம் சித்தத்தில்